அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மீதமான சாதத்தை எப்படி செய்யலாங்கிறது. இப்போ நம்ம மதியம் வடித்த சாதம் மீதம் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம இந்த கிளைமேட்டுக்கு தண்ணி ஊற்றி நம்ம சாப்பிட முடியாது. இப்போ அருமையானதுக்கான ரெசிபி நம்ம செய்யலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு இப்போ நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 அன்னாசி மொட்டு, இப்போது ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் பொடுசாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு விட்டுக்கலாம். இதை நல்லா இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், ஏன்னா நான் பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ரைஸ் அதிகவோ கூட்டவோ இருந்தால் நீங்கள் காரத்தை கூட்டிக்கோங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீட்டை வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா அதிலேருந்து நல்லா தக்காளி வெந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது தக்காளி வதங்கிறதுக்கும் தேவையான அளவு உப்பு விட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தெளித்து விடுறேன். இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா தக்காளி வேக விடலாம். நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், மீடியமான ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு நல்லா தக்காளி நல்லா மேஷ் பண்ணி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க ரைஸ் எல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மசாலாவோடு நல்லா கிளறி விடுங்க. எல்லா இடத்துலையுமே ரைஸில் மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இப்போ ரைஸ் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுங்க. இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு நம்ம தண்ணி ஊற்றி பழைய சோறு சாப்பிட முடியாது. அந்த ரைஸும் நம்ம வீணாக போகாமல் இருக்கணும் அப்படின்னா இதை இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.